அந்த பொண்ணு எப்படி இருப்பான்ற இமேஜினேஷனை உங்ககிட்ட விட்டுறேன். அதே சமயத்துல என் மைண்ட்ல என்ன வச்சிருக்கணும் அதையும் உங்ககிட்ட சொல்லிடுறேன். யூ டேக் எ கால். இது மயக்க மருந்து. இத ரவிவர்மனுக்கு டீலயோ காஃபிலயோ கலந்து கொடுத்துரு. அர்ஜுனோட செக்ரட்டரி வசுந்தரா மாதிரி இருக்கு சார். என்னாச்சு சார்? என்னாச்சு சார்? சார் சார் என்னாச்சு சார்? பிரதர், அவர் ஒரு டிராயிங் வரைஞ்சு வச்சிருந்தாரு. அது எங்கன்னு தெரியுமா? நீங்க பாத்தீங்களா? சார் அந்த டிராயிங் எப்ப சார் கொரியர்ல அனுப்பிச்சிட்டு? சரி, நான் அதை பிக்கப் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இவர் பிடிங்க, இவர் ஹாஸ்பிட்டல் கூட்டு போலாம். ஓகே. மிஸ் ராதா, நீங்க தான் அர்ஜுன் சாரோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு நான் எப்படி நம்புறது? நான் உங்களை பார்க்கணுமே. குன்றத்தூர் மலை கோயிலுக்கு வந்தா என்ன நீங்க பார்க்கலாம். ஒன்னு புரிஞ்சுக்கம்மா, அன்னைக்கே உன்கிட்ட சொன்னேன்ல, அந்த தம்பிக்கு மனைவியாக போறது நீதாம்மா. அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவருக்கு கொடுத்ததுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினாரே, அது இதுதானா? அப்போ அர்ஜுன் சார் தேடுற அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் நான் தானா? அர்ஜுன் தேடிக்கிட்டு இருக்கிற அந்த பொண்ணு நீதாம்மா. ஜோதிமணி ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிட்டேன். என் கண்ணு, என் தங்கமே, என் கருப்பு வைரமே, எப்படி சாமி இருக்க? இந்த பாட்டிய மறக்காம இருக்கியேடா. நீ வந்ததுக்கு அப்புறம் அவன்கிட்ட எத்தனை நல்ல மாற்றங்கள் வந்திருக்குன்னு தெரியுமா? இதுக்கெல்லாம் நான் எப்படி நன்றி செலுத்த முடியும்? இந்த விரதத்தை அதனாலதான் நான் நன்றி கடனா நினைக்கிறேம்மா. இதுனா அந்த தெய்வத்துக்கு பண்ற நன்றி கடன் மட்டும் இல்லம்மா, உனக்கும் சேர்த்துதாம்மா. ஏர்ஃபில் ஆன கொஞ்ச நேரத்திலேயே குக்கர் அப்படியே பயங்கரமா வெடிக்கும். அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற ஆளு அடையாளம் தெரியாத மாதிரி ஆயிடுவாங்க. தேவசு!
என் மனசு முழுக்க என் ஃப்ரெண்ட் இருக்கா. அவ எனக்குள்ள இருக்கிற வரைக்கும் எனக்கு பசிக்கவே பசிக்காது. நீ கவலைப்படாத. ஓகே அர்ஜுன் சார். ஹலோ, உங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக். உங்களுக்கு தகவல் சொல்ல சொன்னாங்க, அதனால தான் கால் பண்ணேன். மேடம் மேடம், ஹலோ. ஐயோ கடவுளே, என்ன இந்த நேரத்துல அப்பாக்கு இப்படி ஆயிடுச்சு? வசு, என்னாச்சு? ஏன் இப்படி பேனிக்கா இருக்க? இப்போ இது அர்ஜுன் சாருக்கு தெரிய வேண்டாம். அவர் நினைப்பெல்லாம் அவர் ஃப்ரெண்டு மேலதான் இருக்கு. தீ மிதிக்க வேற கிளம்பிட்டு இருக்காரு. இப்போ அவர்கிட்ட இதை சொன்னா மூட் அவுட் ஆயிடுவாரு. எப்படியாவது சமாளிப்போம். வீட்டுல முக்கியமான கெஸ்ட் வந்திருக்காங்களா, பார்த்துட்டு உடனே போயிடுன்னு சொன்னாங்க. நான் போய் பார்த்துட்டு மட்டும் வந்துருட்டா? அவசியம் போய் ஆகணுமா? ஆமா அர்ஜுன் சார், கம்பல் பண்ணி கூப்பிடுறாங்க. நீ போயிட்டு வந்துரு, கார் எடுத்துட்டு போ. இல்ல அர்ஜுன் சார், நான் ஆட்டோலயே போய்க்கிறேன். ஆட்டோ எங்கம்மா? பாலாஜி ஹாஸ்பிட்டல் போகணும். ஏறுமா. மேடம் சீக்கிரம் போங்கண்ணா. அண்ணா ஹாஸ்பிட்டல் போயிடுச்சுண்ணா. அண்ணா உங்க காதுல விழுதா இல்லையா நான் சொல்றது? அண்ணா அண்ணா பின்னாடி இருக்குண்ணா ஹாஸ்பிட்டல். அண்ணா வண்டியை நிப்பாட்டுங்கண்ணா. அண்ணா அண்ணா ஆட்டோவை நிறுத்துங்கண்ணா. அங்க பாரு, கண்ணு கட்டி இருக்குல்ல, வச்சுக்கிட்டு பையன்டா நீ. இந்த ஐடியாலாம் இந்த கடையநல்லூர் காந்திமதி கிட்ட நீ குறைஞ்சதுல போதும். கடையில டேய், அவளை உள்ள கூட்டிட்டு போய் நல்லா கையை கட்டி போட்டு உட்கார வச்சிருங்க, புரியுதா? என்னடா அது? போன் சானா சானா. ஏய் ஏய் டேய், கூட்டிட்டு போடா. ஏய் வா, கூட்டிட்டு போறீங்க. அமைதியா வா. குடி குடி. எங்கடா கூட்டிட்டு போறீங்க? ஏய் உட்காரடா. ஏய் உட்காரு. ஏய் அவளை இழுத்து பிடிச்சு அமுங்கடா. சுந்தர கழுத்துல நான் தாலி கட்டினா அவன் எப்படின்னு துடிப்பான்ல. அவன் என்ன போலீஸ்ல சிக்க வச்சது இல்லாம எல்லாம் போய் கேசி என் மேல போட்டான் பாட்டி. இதுல இருந்து நான் தப்பிக்கணும்னா வசுந்தராக்கு நான் புருஷன் ஆகணும். அப்படி ஆனாதான் அடிப்படை கேஸ்ல மட்டும் இல்ல, மத்த எல்லா கேஸ்ல தான் நான் ஈஸியா வெளில வந்துரும் பாட்டி. டேய், நான் சொல்ற மாதிரி நீ கேளு, கண்டிப்பா நீ இவ கழுத்துல தாலி கட்டலாம். சொல்லு பாட்டி, அதுக்காக தானே காத்துக்கிட்டு இருக்கேன். டேய், நீ இவ கழுத்துல தாலி கட்டும் போதுதான் அப்படியே உன் மூஞ்சில வந்து அர்ஜுன் பையன் குத்துறான்ல. இந்த தடவை அது நடக்கவே நடக்காது பாட்டி. இன்னும் கொஞ்சம். என்ன பத்தி உனக்கு சரியா தெரியல. என்ன பேசினாலும் உன் மூஞ்சில டெரரே இல்லடா. இல்ல சரி, இப்ப என்னதான் பண்றது? இரு, இதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன். சொல்லு பாட்டி. நீ சொல்ற ஐடியால முச்சந்தில இருந்தானா முகூர்த்த பந்தலுக்கு வந்துடணும். டேய் சோதி, தாலி கட்டினாதானே அவன் வந்து உன்னை அடிப்பான், கல்யாணத்தை நிறுத்துவான். அதனால நீ முதல்ல அவ கூட ஃபர்ஸ்ட் நைட்டை நடத்திடு. அப்புறமா தாலி உன் கைக்கு தானா வரும். பாட்டி, இது ஐடியா பாட்டி. குருமாவை முதல்ல தின்னுட்டு கோழியை அப்புறம் அறுக்கலான்ற. டேய், கோழி அறுக்காம எப்படிடா குருமா வரும்? பண்ணாட, இதெல்லாம் கேட்க வேண்டியிருக்கு. ஐயோ சோதி, என் தங்கமே கரெக்டா புரிஞ்சுக்கிட்டடா. பாட்டி, என் வாழ்க்கையில வசுந்தரா ஒரு பரவசம் மாதிரி. அந்த பரவசத்துல அப்படியே பஞ்சுமெத்து போட்டு என் நெஞ்சு முழுக்க ரசிக்கணும்னு நினைச்சேன். ஆனா இந்த குடம்ல என்னோட முதல் ராத்திரி நடக்கணும்னு கட்டாயம் ஆயிடுச்சு. அதை நினைச்சதான் பாட்டி கொஞ்சம் வருத்தம் எனக்கு. டேய், புலம்புறத நிறுத்துடா. அப்படியே அந்த கட்டையை வச்சே உன் மண்டையை உடைக்கணும் போல இருக்கு. என்ன பாட்டி? ஆமா பாட்டி, எனக்கும் வசுந்தராக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிறதுனால உனக்கு என்ன லாபம்? டேய், என் பேத்தி அந்த ஜேகேஆர் குடும்பத்துக்குள்ள போகணும்டா. அதுக்கு அவ அங்க இருக்க கூடாது, போதுமா? ஐயோ போதும் பாட்டி, போதும். பாட்டி, என்னோட சொர்க்கத்துக்கு நீ சுண்ணாம்பு அடிச்சு கொடுத்துற பாட்டி. இனிமே வாழ்க்கை சும்மா அப்படி இருக்கும், நீ கவலைப்படாத. இனிமே எல்லாமே நான் பாத்துக்கிறேன். கவலைப்படணும். டேய், யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? டேய், அர்ஜுன் சார் வந்தா அவ்வளவுதான்.
வசு ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறா. நான் கால் பண்ண உடனே அட்டென்ட் பண்ணுவாளே. அவங்க வீட்டில் கெஸ்ட் வந்தா போகணுமா என்ன? இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல என்னை விட்டு போக மாட்டாளே. சோ என்ன ஆச்சு? இந்த டைம்லயும் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கணுமா? கொஞ்ச நேரம் தான் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ண. பாப்பிமா ஆஃப் பண்றேன் பாப்பிமா. நம்ம வசுக்கு தான் ஃபோன் அடிச்சிட்டு இருக்கேன், எடுக்க மாட்டேங்கிறா. அவ எடுக்கலன்னா விட வேண்டியதானே? ஏதாவது முக்கியமான வேலையா இருப்பா. அத்தை, வசு பக்கத்துலன்னா எனக்கு எதுவுமே ஓடாது. நீட்டா கைட் பண்ணி விடுவா. நமக்கு என்ன தேவையோ அதை கரெக்டா செஞ்சு கொடுத்துருவா. அவ கிளம்பி போகும்போது அவன் மூஞ்சி கொஞ்சம் சரியில்லை. அதை என்ன கேட்கலாம் தான் ஃபோன் அடிச்சிட்டே இருக்கேன், எடுக்க மாட்டேங்கிறா அவ. அதான் முக்கியமான நேரத்துல வந்து போன் எடுக்க மாட்டேங்கிறாளா மாமா? இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் நம்பவே கூடாது. இப்போவாவது அவளை புரிஞ்சுக்கோங்க. டைம் பார்த்து போட்டு கொடுக்குற. ஏய் பேபி. அர்ஜுன், நீ பூ மிதிக்கிறேன்னு ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச உடனே எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்களாம். அவங்க எல்லாருமே கோயிலுக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்களாம். அர்ஜுன் சார் சாமி கும்பிடுவாரான்னு கேக்குறாங்களாம். மா, எப்பயாவது நான் சாமி கும்பிட மாட்டேன்னு சொல்லியிருக்கேனா? அவங்க கேக்குறது நியாயம் தானே அர்ஜுன்? நீ கோயிலுக்கு போறதே அபூர்வம். குருஜி நடத்துற பூஜையில கூட ஏதோ வந்தோம் போனோன்னு தான் இருந்த. உன்னை 1 hour உட்கார வைக்கிறதுக்கே நாங்க படாத பாடுபட்டிருக்கோம். ஆமாமா, குழந்தைய குளிப்பாட்டுறது ஒண்ணுதான், அச்சுவ கோயிலுக்கு கூட்டிட்டு போறது ஒண்ணுதான். அடம் பிடிக்கிறது, வீம்பு பண்றது எல்லாமே நீ பண்ணி முடிச்சிட்ட தெரியுமா? பப்பிமா, அந்த அர்ஜுன் வேற, இந்த அர்ஜுன் வேற. இப்போ அர்ஜுன் ஒரு மிஷன்ல இருக்கான். அந்த மிஷன் சக்சஸ் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி அதிரடி தொடரும். நேத்து எல்லாரும் சொன்னீங்கல்ல, விரதெல்லாம் இருக்க முடியாது சொன்னீங்கல்ல, இப்ப பாருங்க எப்படி. எனக்கு என்னமோ ஒரு டவுட் இருக்கு மாமா. என்ன டவுட்? நீங்க நிஜமாவே விரதம் இருந்தீங்களாங்கிற டவுட் தான். ஏய் பேபி, வாயை முட்டு கம்னரு. 3 வேளைக்கு 9 வேளை சாப்பிட்டுட்டு இருக்க, கொட்டிடுவேன். போங்க மாமா, நானும் நேத்துல இருந்து சாப்பிடவே இல்ல தெரியுமா? நானும் விரதம் இருக்கேன். உன்னை நான் நம்பவே மாட்டேன், வாயை முட்டுரு. எதுக்கு கிராணி இந்த பாத பூஜை எல்லாம்? மனசுல பக்தியும் நெஞ்சில தன்னம்பிக்கையும் இருந்தாலும் இந்த கால் தானே தீயில இறங்க போகுது. அதுக்குதான் இந்த பாத பூஜை எல்லாம். ஏன் சுச்சி அப்படி பாத்துட்டு இருக்க? இல்ல அத்தை, நம்ம குடும்பத்திலேயே அர்ஜுன் தான் முதல்ல பூக்குழியில இறங்க போறான். ஆமா சுச்சி, மனசு ஒரு மாதிரி கலக்கமா இருக்கு. நீ எதுக்கு கலங்குற? அச்சுவ பாரு, கொஞ்சமாவது கலங்குறானா? ஏன்னா அவன் மனசுல அவ்வளவு வைராகியம் இருக்கு. அவன் ஃப்ரெண்டுக்காக எதை வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கான். அத பார்த்தாவது நீ தைரியமா இருக்கணும்ல. சரிங்க அத்தை. சரி சரி, அப்ப எல்லாரும் கோயிலுக்கு போலாமா? இரு பாப்பிமா, வசு வரட்டும். நீயும் அப்போதுல இருந்து போன் பண்ணிக்கிட்டே இருக்க, அவ போனே எடுக்க மாட்டேங்கிறா. எங்கடா வரப்போறா அவ? அர்ஜுன் சார், நீங்க எங்க இருக்கீங்க? சார், நீங்க வசுந்தரா மேடம்காக தானே காத்துட்டு இருக்கீங்க? ஆமா. ஏன்? இல்ல அது சொல்லுங்க, என்ன மேட்டர்னு? அவங்க அப்பாக்கு ஹார்ட் அட்டாக்கா, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்களாம். ஐயோ, கடைக்கு போகும்போது தான் பார்த்தேன் சார். ஆட்டோல ஏறி போனாங்க. உங்ககிட்ட சொன்னா நீங்க டென்ஷன் ஆயிடுவீங்கன்னு சொல்லி சொல்லலன்னு சொன்னாங்க சார். ஹார்ட் அட்டாக்கா? என்ன அர்ஜுன் இது? நல்ல நாள்ல போய் பாவம் அவளுக்கு ஏன் இந்த சோதனை? அச்சோ, அவ வரப்போ வரட்டும். அவ அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்னா இப்ப அவளால வர முடியுமா? நம்ம கிளம்பலாம். பாப்பிமா, அவ அப்பாக்கு ஹார்ட் அட்டாக்னா வசு ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறா? எங்கேயோ இடிக்குது. சரி, அவ வீட்டுக்கு போன் பண்றேன். இலக்கியா, அர்ஜுன் பேசுறேன். சொல்லுங்க சார். அப்பா இருக்காரா? இருக்காரு சார். போன் அவர்கிட்ட கொடு. அப்பா, அப்பா. என்னம்மா? அர்ஜுன் சார் ஏதோ உங்ககிட்ட பேசணுமா? அர்ஜுன் சாரா? வணக்கம், சொல்லுங்க தம்பி. இன்னைக்கு கோயில்ல தீ மிதி பூக்கோயில நான் இறங்குறேன். வசு உங்ககிட்ட ஏதாவது சொன்னால கேட்கலாம் தான் அடிச்சேன். ஆமா தம்பி, சொன்னா ரொம்ப நல்ல விஷயம். நீங்க நினைச்சது கண்டிப்பா நடக்கும். உங்களுக்காக நாங்களும் விரதம் இருக்கோம். கோயிலுக்கும் கண்டிப்பா வந்துடுறோம். ஓகே ஓகே சார், வந்துருங்க. தேங்க்யூ.
ஓகே தம்பி. அவங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்னு இவங்க சொல்றாங்க. அவங்க அப்பா நல்லா இருக்காரு. பஸ் வேற ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா. என்ன நடக்குது? என்னாச்சு அர்ஜுன்? மா, பஸ்ஸுக்கு ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். என்னப்பா சொல்ற? ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறா. அவங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்னு கிளம்பி போயிருக்கா. என்கிட்ட கூட சொல்லல. இப்பதான் அவங்க அப்பா கிட்ட பேசினேன். இஸ் நார்மல். பஸ்ஸு எங்க? ஐயோ, இப்ப அதெல்லாம் ரொம்ப முக்கியமா? அவ எங்கேயாவது போயிருப்பா. இப்ப கோயிலுக்கு போலாம், நேரமாச்சு. இல்ல பப்பியம்மா, அந்த மாதிரி பொறுப்பு இல்லாம எங்கேயும் போக மாட்டா. பஸ்ஸுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம ஐ cannot come to the temple. அச்சு, அப்படியெல்லாம் பேசாதப்பா, சாமி குத்தமாயிடும். இத பாரு அச்சு, பாத பூஜை முடிச்ச அப்புறம் வீட்டை விட்டு எங்கேயும் போக கூடாதுப்பா. ஏதோ ஆபத்துல இருக்கா பப்பியம்மா. நான் ஒண்ணு கேக்குறேன், உனக்கு உன் ஃப்ரெண்டு முக்கியமா இல்ல அந்த செக்ரட்டரி முக்கியமா? எனக்கு வசுந்தரா தான் முக்கியம். மாசி மாசம் ஆளான பொண்ணே மாம உனக்கு. என்ன சோதி அப்படி பாக்குற? வேணுமா? பாப்பாடி, ஏன் பாடி? ஐயோ, 2 கிலோ ஜாங்கிரி, 1 கிலோ அல்வா, 1 கிலோ லட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். ஐயோ, எங்க பாட்டி இதெல்லாம்? இவ்வளவு மீதி இருக்கா? டேய், சும்மா எதுக்குடா பதற? டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். அம்மா, நீ எங்க போயிட்டு வர? ஜோசியர்கிட்ட நல்ல நேரம் கேட்கறதுக்காக போனோம் பாட்டி. ஆட போட பொசக்கட்ட பையல. டேய், உனக்கு எத்தனை தடவை மூஞ்சில குத்து வாங்கினாலும் புத்தி வராதாடா? முதல்ல காரியத்தை முடிடான்னா நல்ல நேரம் கேட்டுட்டு வர. ஐயோ பாட்டி, ஆரம்பமே சும்மா அமக்கலமா இருக்கணும் பாட்டி. மாப்பிள்ள சம்பாரிச்சு சாப்பிட்டு வளர்ந்த உடம்பு பாட்டி அது. இந்த மாஞ்சா நூல் இருக்குல்ல, அதுவே கழுத்தை நெரிச்சாலும் நூல் அருவுமே தவிர கழுத்தை இருக்காது. வசுந்தராங்கிற தேவதை அந்த வாலிபனை டச் பண்ணும்போது அது தேனா ருசிக்கணும், தென்றலா மிதக்கணும் பாட்டி. வளர்றானே பாட்டி, எது பண்ணாலும் நல்ல நேரம் பார்த்து பண்ணணும் பாட்டி. டேய், என்னடா நடக்குதுங்க? பாட்டி, கட்டுல தான் பூவை தூவ முடியல. இந்த உடம்பு இருக்கு, என் செல்ல குட்டி தூங்க போற தொட்டில் பாட்டி. அதனாலதான் ஃபுல்லா பூ சுத்திக்கிறேன் பாட்டி. இனிமே என் வாழ்க்கை மதுரை மல்லி மாதிரி மணக்கும், காஞ்சிபுரம் இட்லி மாதிரி ருசிக்கும் பாட்டி. மக்கா டேய், இந்த பர்சோதி, என் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டுடா. பெருசா கொடைக்கானல்ல சூட் ரூம் புக் பண்ணி ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடுற நாய் கூட ஒதுங்காத நாத்த பிடிச்ச இந்த கோடவுனுக்கு இவ்வளவு பில்டப்பா? இந்த பாரு, முதல்ல எனக்கு சாப்பாடை வரவழைச்சு கொடுத்துட்டு அப்புறமா நீ உள்ள போ. பாட்டி, நீ சொல்லு பாட்டி, உனக்கு என்ன பாட்டி வேணும்? யார் சாப்பாடு வாங்க போறா? அவன் தான் பாட்டி. 4 இடியாப்பம், கொஞ்சம் கெட்டி சட்னி, ஒரு வாழைப்பழம் போதுமா பாட்டி? அத வாங்கிட்டு போய் தோ இவன் படத்துக்கு மாலை போட்டு படையல் பண்ணுடா, புரியுதா? இந்த வயசுல வேற என்ன வேணும் பாட்டி? நான் சொல்றேன், அத அந்த போன்ல குறிச்சுக்கோடா. சொல்லுங்க பாட்டி. நல்லா நல்லா அந்த ஆட்டுக்கால் எலும்புல சூப்பு, மூளை பெப்பர் ஃப்ரை, இடியாப்பம், பாயா, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் வரும்போது நல்ல ஒரு பீடை வாங்கிக்கோ. ஓகே பாட்டி. டேய், இதுல ஒண்ணு குறைஞ்சாலும் நீ உள்ள போக முடியாது, ஜாக்கிரதை. அப்புறம் உன் முதலாளிக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்காது, எதுவும் நடக்காது, ஞாபகம் வச்சுக்க. என்ன நின்னுட்டு இருக்க? போடா போடா, சீக்கிரம் போய் பாட்டிக்கு என்னன்னு தேவையோ வாங்கி போடா. போடா, இதோ வாங்கி வந்துடுறேண்ணா. வந்துரும் என்னத்த வாங்கிட்டு வருவானோ?